ஒரு துணிமணி எடுக்கல, ஒரு சாமான் எடுக்கல, எல்லாம் மொத்தம் மண்ணோட மண்ணா அடிச்சுன்னு போயிடுச்சு. எதுவுமே வசதி இல்லாத ஒதுக்கி வச்சு குடிக்கிறது கூட ஒரு பாத்திரம் இல்லாத நாங்க ரோட்ல உட்காந்து கிடக்குறோம். எங்களை வந்து ஒரு அரசியல்வாதிங்க வந்து என்ன எதுன்னு எங்களை கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் வெள்ளத்துக்கு வந்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அதுக்கு அடுத்து இந்த பெரிய வெள்ளம் வந்து பிற்பாடு எதுவுமே கிடையாது. நாங்க இருட்டுல உட்காந்து கிடக்குற இந்த இடத்துல ஒரு லைட்டு கிடையாது, ஒரு தண்ணி வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்களை அனாதையா நாங்க ஓட்டு வாங்குறது மட்டும்தான் சேருன்னு கூட பார்க்க மாட்டாங்க, உள்ள நடந்து வராங்க. இப்ப வந்து எங்களை என்ன எதுன்னு கூட கேட்கறது கிடையாது. திருச்சியில இருக்கிற மக்கள் பூரா நாங்க படுற அவஸ்தை ஆண்டவர் ஒருத்தர் தான் தெரியும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கிடக்குறோம் சார். நாங்க எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. அதுக்கு முன்னே சாப்பாடுனா கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க, அந்த ஸ்கூல்ல அங்க கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. இப்ப அது கூட வரது கிடையாது. காலையில இன்னும் பல்லு கூட வளர்க்கல. நான் அவ்வளவு பசியமா கிடக்குறோம். நாங்க ஒரு வேலை வெட்டி கூட போறதுக்கு வழி இல்ல. எந்த வசதி இல்லாத நாங்க கஷ்டப்பட்டு கிடக்குறோம் சார். நாங்க என்ன பண்றது? நாங்க இந்த கவர்மெண்ட் வந்து எதுக்காக கவர்மெண்ட் சொல்லுங்க? வீட்டு பிரச்சனை வந்து வீடு தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு வந்து இந்த துரப்பாங்க போனாங்கன்னா கண்ணகி நகர்ன்றாங்க. எங்களுக்கு எல்லாம் அங்க போறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை. நாங்க செய்யற தொழில் படிக்கிற பசங்க இங்கேயே தான் படிக்கணும். வேற எங்கேயும் எங்களுக்கு வசதி கிடையாது. வேலை வெட்டி முதல் கொண்டு மார்க்கெட்டு முதல் கொண்டு எல்லாமே எங்களுக்கு பக்கம் தான். அதனால எங்களுக்கு இங்கேயே வீடு கட்டி கொடுத்தா எங்களுக்கு போதும். அப்படி இல்லையா எங்களுக்கு இப்படியே கூட விட்டா கூட நாங்க வெள்ளத்தோட வெள்ளம் கூட செத்தா கூட மறிஞ்சா கூட அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனா அவங்க வந்து அரசாங்கத்துல வந்து அவங்க நல்லா ஆட்சி ஆளனா நல்லா இருக்கணும். இதுதான் அவங்களுடைய கோரிக்கை. மக்களை வந்து என்ன இதுன்னு கேட்கறது கிடையாது. ஒரு லைட் இல்ல. நேத்து ரோட்ல போய் மறியல் பண்ணோம். போட்டுற லைட் இல்ல கவுன்சிலர். இதுவரையில இன்னும் எந்த பதிலும் வரல. குழந்தை குட்டி எல்லாம் வச்சுக்கின்னு இந்த நைட்ல பூச்சி வருதா, என்ன வருது, ஏது வருது, பாம்பு வருதா பயந்து கிடக்குற சார். நாங்க அந்த அளவுக்கு இருக்கிறோம். நாங்க கவர்மெண்ட் வந்து எந்த இதுவுமே நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு டோக்கன் தரேன், அந்த டோக்கன் கொடுத்து 3-4 வருஷம் ஆகுது. இன்னும் இதுவரை வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க தவிர இதுவரை எங்களுக்கு கொடுக்க பாடு இல்லை. இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு சார். எங்களுக்கு டோக்கன் கொடுத்தா கூட எங்களுக்கு இதே இடத்துல தான் வீடு வேணும். எங்களுக்கு இந்த இடத்த விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நாங்க இருக்கிறோம் சார் 50 வருஷமா இருக்கிறோம். 50-60 வருஷமா இந்த இடத்துல தான் இருக்கிறோம். நாங்க எங்க வயசு வந்து 62 வயசு ஆகுது. 80 வருஷமா 1985 ஒரு தீப்பத்தி எரிஞ்சுது. அப்ப கூட 9 பேர் சேர்த்தாங்க இந்த இடத்துல. அப்ப கூட இந்த கவர்மெண்ட் என்ன இதுன்னு கேட்கல. சரி இந்த மாதிரி நடக்குது, எங்கேயாவது வீடு கொடுத்தா வெளியே அனுப்போம்னு சொல்லிட்டு அப்பவும் செய்யல. அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து அப்பவும் பண்ணல. 2வது வெள்ளம் வந்து அதுவும் பண்ணல, இப்பவும் பண்ணல. இதே மாதிரி இருந்தா நாங்க எங்க தான் போறது, என்னதான் ஆபத்துன்னு எங்களுக்கே ஒன்னும் புரியல. மக்கள் வந்து என்ன அவசரப்படுறாங்க தெரியுமா? ராவும் பாவல நாங்க படுற கஷ்டம் தண்ணீர் வடிக்கிறோம். நாங்க சொல்லுங்க, அங்க போனா ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்கிற பையன் இது ஒரு டிரெஸ் கிடையாது, ஒரு புக்ஸ் கிடையாது, எல்லாமே வெள்ளத்துல போயிடுச்சு. எல்லாம் வெள்ளத்துல போயிடுச்சு. இப்ப படிப்பு இல்லாத அது எந்த அளவுக்கு அது பிற்காலத்துல அது எப்படி சார் லைஃப் பாழத்தானே போயிடுது சொல்லுங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஒரு பென்சில் கூட, ஒரு பேனாவா பென்சிலா புக்கா நோட்டா ஒண்ணுமே கிடையாது. ட்ரெஸ்ஸே கிடையாது. எப்படி நின்னுங்க பாருங்க எந்த ட்ரெஸ் கொண்டு. அது கூட யாரா கொண்டாந்து கொடுத்தாங்க. உங்களை மாதிரி ஒரு தொண்டு நிறுவனம் கொண்டாந்து கொடுத்த துணிகளை தான் இப்ப நாங்கெல்லாம் மாட்டின்னு இருக்குது. எங்க சொந்த துணிமணி எல்லாம் வெள்ளத்துல போயிடுச்சு. நாங்க என்ன பண்றது? நாங்க இப்ப ஸ்கூல்ல இருக்கிற நாங்க ஸ்கூல்ல வந்து காலி பண்ணுன்றாங்க. காலி பண்ணி வந்தா அந்த இடத்துல நாங்க எப்படி உட்காருது? நாங்க காலி பண்ணிட்டீங்களா? எங்களோட படிப்பும் கட்டு போகுது. காலி பண்ணல. நாங்க காலி பண்ணது அங்கதான் இருக்கிறோம். பிள்ளைங்களோட படிப்பும் பாக்கறதா இருக்கு. எங்களுக்கும் ஒரு எந்த விதமான விருப்பத்தை எங்களுக்கு காமிக்கல. நாங்க எங்க போய் என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியாம நாங்க அவசரப்பட்டு இருக்கோம். வீட்டுல வந்து சாமான் பூரா மண்ணுக்குள்ள மாட்டிடுச்சு. மண்ணு வந்து அப்படியே மூடிடுச்சு. அது கொஞ்சமா தோண்டி ஒரு பாத்திரமா எடுக்கிறோம். அதே எடுக்கும்போது அப்படியே உடஞ்சு போகுது. அந்த பாத்திரம் மண்ணுல மாட்டிடுச்சுன்னா எப்படி நல்லா இருக்கு அந்த பாத்திரம்? அதுல எப்படி நாங்க சோறு பொங்கி பண்ண முடியும்? ஒரு வழி இல்லாத நாங்க அவசரப்பட்டு கஷ்டப்படுறது பாருங்க. கட்டி கையில வச்சு இந்த வாழையெல்லாம் அறுத்து இந்த பழத்துல இருக்கிறதெல்லாம் கொம்புங்கெல்லாம் நோண்டி ஒன்னொன்னா எடுத்துக்கிற ஒரு பொருளுங்களை அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறோம். நாங்க இதுவரை எங்களுக்கு எந்த விதமான இது இல்ல. கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு மாற்று இடம் கொடுக்கலன்னா எங்களுக்கு இதே மாதிரி விட்டாங்கன்னா நாங்க ரோட்ல வந்து மறியல் பண்ணுவோம் சார். இதான் உண்மை, இதான் நடக்கும். எங்களுடைய கோரிக்கை இதான். எங்களுக்கு சொந்தமா எங்களுக்கு வீடு வேணும், இதே இடத்துல வேணும். எங்களுக்கு அதான் முக்கியமான எங்களுடைய கோரிக்கை.